தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு முதல்வர் சொல்றது வந்து மாயபிம்பம் அப்படின்னு சொல்றாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இது மாயபிம்பமாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். சும்மாவே யாரும் சொல்லிட முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலத்திலலாம் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களிலிருந்து இன்றைக்கி இருக்கின்ற சோஷியல் மீடியா முதற்கொண்டு சொல்கிறேன் நான். ஈஸியாக, ஏன்னா இப்போ ஒவ்வொரு செக்ரட்டரியேட்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் தனியாக ப்ரெஸ் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் எந்த பொலிட்டிஷியன்ஸாக இருந்தாலுமே ஒரு தரவுகளை வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுத்துட்டு போயிட முடியாது. ஸோ நாங்கள் வந்து ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எவ்வளோ பேர் நாங்கள் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் நாங்கள் அமைச்சிருக்கோம். நாங்கள் இப்போ அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு அறிக்கையின் மூலமாக வந்து ட்ராப் அவுட்லாம் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ட்ராப் அவுட் அப்படிங்கிறது இன்றைக்கி குழந்தை ஒரு வாரமாக வரலைன்னா திருப்பி எங்கள் டீச்சர்ஸ் போய் அவங்களை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கான அதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் டேட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்றைக்கி போய்ட்டால் திருப்பி 1 வீக்கில் திருப்பி அந்த குழந்தைங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பணியை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் டெடிக்கேட்டாக தான் புள்ள மாதிரி தான் எல்லாத்தையுமே கொண்டு. ஸோ ட்ராப் அவுட் ரேஷியோ என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள்கிட்ட பீயிங் எஜுகேஷன் மினிஸ்டர் அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ட்ராப் அவுட் ரேஷியோ 0 இருக்குது. அதே மாதிரி ஹை ஸ்கூலில், ஹை செகண்டரி ஸ்கூலில் வந்து 7.7% இருக்குன்னா ஒட்டுமொத்த நேஷனல் ஆவரேஜ் 14%. அந்த 7.7 இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஐடிஐ போயிடுவாங்க, சில பேர் பாலிடெக்னிக் போயிடுவாங்க. ஸோ அந்த கணக்கெலாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதை விட அது கம்மியாகத்தான் இருக்கும் என்பது தான் நான் தெரிஞ்சு. ஸோ எதையுமே வந்து ஒரு விளம்பரத்திற்காக சொல்லக்கூடிய அரசாக நாங்கள் இல்லை என்பதை வந்து நான் பறைசாற்றுகிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஆமாம் இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி நினச்சி இறங்குச்சு. வந்ததுலேருந்து ஒரு 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டார். இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விளக்கத்தையும் சொன்னோம். 2014, 2015 நபார்டு நிதியில் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது. அந்த பேரப்பட் வால் அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுமான பொருட்கள் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அங்கே வேலை செய்கிறோங்க. அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது ஏதோ பாதுகாப்பு இடம் மாதிரியே என்று நினச்சிக்கொண்டு அந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்பொழுது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நான் சொல்கிறேன். நான் பட் இனியோ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 லட்ச ரூபாய் நிதியுதவி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறதாக கூட சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்த வேண்டும். முழுமையாக அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக நாம் இருந்திட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். கடமைப்பட்டேன். இப்போ ஸ்ரீரங்கம் மாநகராட்சி பள்ளி ஒன்று அம்மா மண்டபம் ரங்கநாதர் மெட்ரிகுலேஷன் இது 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அவங்களுக்கு விளையாட்டு மைதானம் அங்கே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலி கிரவுண்டு வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான இடமா இருக்குது. அதை கேட்டு ரொம்ப வருஷமாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஆனால் முறையான அனுமதி அவங்களுக்கு கிடைக்காம ஒரு தடையிலேயே இருந்துருக்கு. அந்த மாணவர்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நான் அந்த கார்பரேஷனுக்கு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் பீயிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கனால விளையாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராருன்னு பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடம் சார்ந்து கார்பரேஷன் இருந்துச்சுன்னா நானே இப்போவே நான் உடனடியாக நம்ம கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட பேசி அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிவகை செய்வதுக்கு என்னென்ன செய்ய முடியும் அதை கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு நேரத்தில் விளையாடணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும்னு நினைக்கக்கூடியது தான். நான் திருவள்ளூரில் இருக்க மாவட்ட அதிகாரிகள்கிட்டையும் மக்கள் பிரதிநிதிகள்கிட்டையும் பேசி நேரத்துலேருந்து நாங்கள் தொடர்ந்து நம்முடைய கலெக்டர் சார் பிரதாப் ஐஏஎஸ் அவர்கிட்ட பேசியிருக்கோம். அதனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் திருத்தணி சந்திரன் அவர்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கோம். முதலமைச்சர் அலுவலகத்தில் பேசியிருக்கோம். நாங்கள் அங்கே இருக்கின்ற சிஓஸ் மூலமாக என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதையும் முழுமையாக வாங்கியிருக்கணும். பட் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்து ஒரு பணிகள் நடக்குது என்று சொன்னாலும் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக. நீதிமன்ற அவமதி வழக்கில் வந்து ஜிஎஸ் சாமிநாதன் வழக்கு விசாரிக்க கோர்ட்டு உத்தரவு. எது சார்ந்து சொல்லுங்கள்? திருப்பரங்குன்றம் பிரச்சனை. திருப்பரங்குன்றம் சார்ந்தா சரி, வெறும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மட்டும் பதில் சொல்லுங்கள். தேங்க்யூ.